வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு அறிவு சார்ந்த வாழ்க்கை என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கோம். பகுதி 1. இப்போ மௌனத்தில் இருந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும்போது நாம் கொஞ்சம் அந்த தன்மைகளை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சில விஷயங்களில் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியாதது அப்படின்னு இருக்கும் இல்லையா? சாதாரணமாக நம்ம இருந்து முடிவெடுக்கும்போது சில விஷயங்கள், சில மாற்றங்கள் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகும். மௌனம் இதுக்கு ஒரு சரியான தீர்வு. மௌன காலங்களில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையாக மாறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த முறையில் நாம் இந்த சிந்தனையை துவங்கலாம். வாழ்வின் நோக்கம் அப்படிங்கும்போது இன்னைக்கு நமக்கு எது மாதிரியான நோக்கத்தை நாம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்? சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு வீடு, காரு, குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி, அவங்களுக்கு போதிய ஏற்பாடுகள், இதையெல்லாம் நாம் வாழ்வின் நோக்கம் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் இந்த பூமிக்கு வந்ததால, இந்த சமுதாய அமைப்பில் இருக்கிறதுனால நமக்கு ஏற்பட்ட தேவையின்பால் வந்த உணர்வு, நல்ல காரு, வீடு, பங்களா, குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? இந்த சமுதாயத்தோடு நாம் இணைஞ்சிருக்கோம். அப்போ அதனால் ஏற்பட்ட ஒரு உணர்வு. ஆனால் இது நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் கிடையாது. இப்போ வாழ்வின் நோக்கம் இதுதான் அப்படிங்கிறத நாம் தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. பிறவியின் நோக்கம், நாம் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த நோக்கம் ஒன்று இருக்கு இல்லையா? பிறவியின் நோக்கம். அப்போ பிறவியின் நோக்கம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம் அதை பேஸ் பண்ணி வாழ்வின் நோக்கம் இதுன்னு முடிவு பண்ணலாம். இப்போ பிறவியின் நோக்கம் இன்னதுன்னு தெரியாத போது அங்கே சேர்ந்துக்கிறது தான் இதெல்லாம். வீடு, காரு, பங்களா, எதிர்கால பணம் சார்ந்த சிந்தனைகள். இப்போ இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு இல்லை. பட் அதில் வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு வாழக்கூடாது. அது வாழ்க்கை இல்லை, இது வாழ்வின் நோக்கம் கிடையாது. சரி, பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா மகரிஷி அதை சிம்பிளாக சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை மகரிஷி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த உடற்பயிற்சி புத்தகத்தில் இருக்கு இந்த வார்த்தை. என்ன? விலங்கின பதிவை போக்கிக் கொண்டு, நம் உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவை போக்கிக் கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவதே பிறவியின் நோக்கம். நம்ம உடல் செல்களில் ஃபுல்லாக விலங்கின பதிவு இருக்கு. இப்போ இந்த விலங்கின பதிவை போக்கிக் கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவது தான் பிறவியின் நோக்கம். அப்போ இந்த பிறவியின் நோக்கத்துக்கு தக்க செயல் நம்மகிட்ட இருக்கா? இப்போ வாழ்வின் நோக்கம்னு வச்சுருந்தோமே, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ நாம் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கோம் பாரு. சம்பந்தம் இல்லாமையே வாழ்ந்துருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை. இப்போ நம்ம இதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய பிறவியின் நோக்கம் இது, இந்த நோக்கத்துக்கு கீழே என்னுடைய வாழ்வின் நோக்கத்தை என்ன பண்ணணும்? அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல முறையில் நாம் வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றதுக்கு பொருத்தமாக இருக்கும். இப்போ இந்த பிறவியின் நோக்கத்துக்கு தக்க செயல் பண்புகளில் வாழ வேண்டும். நம்முடைய உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவு கொஞ்சம் கொஞ்சமாக கழியும். 6வது அறிவில் முழுமை பெறணும்.
இதற்கு இடையூறா இருக்கிறதையெல்லாம் தவிர்க்கணும். இதற்கு பொருத்தமா இருக்கிறதையெல்லாம் நாம் அந்த எல்லாம் வாழ்க்கையா வாழணும். அப்ப இதுக்கு பொருத்தமா இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி இதற்கு பொருத்தமாக இருக்கும். பிறவியின் நோக்கத்தை ஈடு செய்யக்கூடிய வழிகளில் முறைகள்ல நம்முடைய மனவளக்கலை பயிற்சி மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இதை கொஞ்சம் நாம ஆய்வுக்கு எடுத்துக்கணும். தேவையின்பால் வரக்கூடிய உணர்வுகளுக்கு நாம முழுசா அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழக்கூடாது. அது தேவை, அவ்வளவுதான். ஜஸ்ட் அதை பூர்த்தி பண்ணிக்கணும், அதற்கான முயற்சி இருக்கணும், அவ்வளவுதான். அதுவே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்லாம் வாழக்கூடாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னு யோசனை பண்ணி பாருங்க. காசு பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, சொத்து பத்து சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். என் லட்சியமே அதுதான், சொத்து பத்து சேர்த்து வைக்கிறது. இவர் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் கிடையாது. சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நாம யாருங்கிறது புரியாம வாழக்கூடிய மனிதர் இவங்கெல்லாம் பாவம், வாழ்க்கை என்னன்னு தெரியாம வாழ்றாங்க இல்லையா? அவங்க மேல நமக்கு பரிதாபம் தான் வரணும். ஆமாம், சிரமப்பட்டு இன்னதுன்னு புரியாம வாழ்றாங்க. எவ்வளோ துன்பங்கள், எவ்வளவு சிக்கல்கள். அவங்களுக்கும் சிக்கல், அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் சிக்கல். இப்படிப்பட்ட முறையில தான் நாமளும் கொஞ்சம் அது மாதிரியான தன்மைகளோட இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். நாம என்ன செஞ்சாலும், என்ன பேசினாலும், எதை சிந்தித்தாலும் என்னுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவு தூண்டப்படுகிறதா அப்படிங்கிறது நாம யோசிக்கணும். என்னுடைய உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவுக்கு அது சாதகமானதா பாதகமானதான்னு யோசிக்கணும். அது சாதகமா இருந்தது அப்படின்னா நாம விலங்கு தன்மையில தான் வாழ்றோம்னு அர்த்தம். அதுக்கு சாதகமா இருக்கக்கூடாது. விலங்கு சார்ந்த தன்மைகள்ல நாம வாழக்கூடாது. அப்ப அந்த முறையில நாம நம்முடைய பிறவியின் நோக்கத்துக்கு கீழே வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறத மாற்றி அமைச்சுக்கணும். 6வது அறிவில் முழுமை பெற வேண்டும். இதுதான் தீர்க்கமான பிறவியின் நோக்கம். இந்த பக்கம் விலங்கின பதிவு உடல் செல்கள்ல இருந்து போக்காம இதுல முழுமை பெறவும் முடியாது. அதனாலதான் மகரிஷி அதையும் கூடயே சேர்த்து கொடுத்தாங்க. விலங்கின பதிவு அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம பர்சன்டேஜில் பிரித்தோம் அப்படின்னா 100% விலங்கின தன்மை கொண்ட பதிவுகள், 50% விலங்கின பதிவு கொண்ட தன்மைகள், 10% விலங்கின பதிவு கொண்ட தன்மைகள் அப்படிங்கிறத நாம பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிறதுல நாம நம்முடைய உடல் செல்களில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் இந்த 10%, 20%, 30% இதெல்லாம் என்ன பண்ணலாம்? கழிச்சிடலாம். நான் 100% நாம பண்ண முழுமையான பாவங்கிறது அதை நாம ரிமூவ் பண்றதெல்லாம் அவ்வளோ சிரமம், அது சாத்தியம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம மேல் பதிவு அதிகமா செய்யணும். அப்படி மேல் பதிவு அதிகமா செய்ய செய்ய சில கர்ம வினை பதிவுகள் நாம அனுபவிச்சுதான் தீரணும். அதை என்ன பண்ண முடியாது? ஆத்தவெல்லாம் முடியாது. ஏன்னா அது முழு விலங்கா இருந்து செஞ்ச தன்மை, அது போகாது, அது இருக்கும். வாழ்நாள் முழுவதும் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஆனா நாம வாழக்கூடிய வாழ்வியல் முறையை பொறுத்து அதனுடைய வீரியத்தை நாம குறைக்க முடியும். அந்த சிஸ்டம் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப அதனுடைய நாம் வாழும் முறையை பொறுத்து அதனுடைய வீரியத்தை, அதனுடைய ஆக்ரோஷத்தை குறைச்சிடலாம். மைல்டா வச்சுக்கலாம், இருக்கும், மைல்டா இருக்கும், அவ்வளவுதான். பட் நம்ம வயரா விழிப்பு நிலையோடு வாழ்ந்தோம்னா அது மேலே வராமல் இருக்கும். ஜஸ்ட்டு எங்கேயாவது நாம் அந்த அயரா விழிப்பு நிலையிலேருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா உடனே மேலே வந்து தான் ஜான் ஏறுனா முளம் சறுக்கும், ஜான் ஏறுனா முளம் சறுக்கும். அப்போ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் நாம். ஸோ அப்போ விலங்கின பதிவை உடல் செல்களிலிருந்து போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பயிற்சி ஒன்றுதான் தீர்வு. கேரக்டர், நம்ம நம்மளுடைய தன்மையாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும்.
முரண்பாடாக எதையும் செய்து வாழ்ந்துவிட கூடாது. அப்ப தன்மையா இருக்கணும். பேசுறது, சிந்திக்கிறது, செயல்படுறது, இதெல்லாம் தன்மையா இருக்கும். மேற்கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கான செயல் பண்புகளையும் கூடையே சேர்த்துக்கணும். அது எப்ப கூடும்? அன்பு, கருணை, இரக்கத்தன்மை. அன்பு, கருணை, இரக்கம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். எந்த நிலையில வாழும்போது நம்முடைய 6வது அறிவு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த தன்மைகள்ல நாம நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக இணைத்து கொள்ள வேண்டும். இப்ப மகரிஷி நமக்கு இந்த நான் யார் அப்படிங்கிறத ஆல்ரெடி எல்லாத்தையும் பிரித்து சொல்லிட்டாங்க. இந்த உடம்பு நாம கிடையாது, மனசு நாம கிடையாது, உயிர் நாம கிடையாது, அறிவுதான் நாம. இப்ப நாம ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்ணாமையே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. உடம்பு நான் இல்லை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணல, மனசு நான் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணல, உயிர் நான் இல்லை அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணல, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏற்றுக்காம இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அறிவுதான் நான்கிறதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நீங்க விட்டாதான் அது டெவலப் ஆகும். இதையும் கூடையே வச்சுக்கிட்டு அதையும் வளர்க்கறதுன்னா நடக்காத காரியம். அப்ப எங்க போனாலும் என்ன பண்ணும்? இந்த உடல் சார்ந்த தன்மை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். உடம்பு நான் இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்காத வரைக்கும் உடல் சார்ந்த தன்மைகள் உங்களை தொந்தரவு செய்யும். உடல் சார்ந்த தன்மைகள் உங்களை தொந்தரவு பண்ணும். மனம் நான் இல்லை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணாத வரைக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். உயிர் நான் கிடையாது அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளாத வரை உயிர் சார்ந்த சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் அறிவு சார்ந்த நிலையில வாழ முடியாது. இப்ப நமக்கு எல்லாமே புரியுது, தெரியுது, ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அறிவுதான் நாங்கிறத நம்மளால ஏற்றுக்க முடியுதா? ஏன் ஏற்றுக்க முடியல? உடம்பு நான் இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்கல, அதனாலதான் அறிவு நாங்கிறத உங்களால ஏற்றுக்க முடியல. மனசு நான் இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்கல, அதனாலதான் நான் அறிவுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது சார்ந்த நிலைகளில் உங்களால் வாழவும் முடியவில்லை. அது சார்ந்த அனுபவங்களும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணமே இதுதான். நீங்கள் விட வேண்டியதை விடாமல் பெற வேண்டியதை பெற முடியாது. இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னா அப்படியெல்லாம் ஒரு சயின்ஸ் அவங்கிட்ட கிடையவே கிடையாது. இப்ப நீங்க உடம்பு இல்லைங்கிறத ஒத்துக்கிறதுனால ஒன்றும் உடம்பை பற்றி பெருசா ஒன்று நாம அக்கறை இல்லாம போயிடுவோம், அல்லது உடம்பு பெருசா நாம கவனிக்காம போயிடுவோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதே உடம்போட இதை விட நாம ஆரோக்கியமா வாழ்வோம். இந்த உடம்பு நான் இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இதே உடலோடு ஞானம் சார்ந்த நிலையில வாழ்வோம். இப்ப நாம இந்த தேகம்ங்கிற தன்மையில உடல் சார்ந்த புலன் சார்ந்த தன்மைகள் சிக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த சிக்கலை பிரிக்கிறதுக்கான ஒரே தீர்வு என்னன்னா, உடம்பு நான் இல்லைன்னு உடம்புல இருந்து வெளியே சிந்திங்க. இப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா ஒரு சயின்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், அந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே யோசிச்சீங்கன்னா அதற்கான தீர்வு கிடைக்கும். சிக்கலுக்குள்ளேயே இருந்துகிட்டு அந்த சிக்கலை தீர்க்கிறேன்னா ஒரு நாளும் அந்த சிக்கல் தீரப்போவது இல்லை. உடம்பு தான் நாங்கிறத ஏத்துக்கிட்டே நாம அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு போகணும்னா முடியவே முடியாது. இப்ப தெரியுதா நாம எங்க தப்பு பண்றோம்னு? அப்ப நான் உடம்பு கிடையாதுங்கிறத நீங்க ஒத்துக்கங்க. மனசுல தான் ஜஸ்ட் அந்த மனோபாவனைக்கு கொண்டு வாங்க. மனோபாவனைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய ஞான தன்மை மேலோங்கும். இந்த நமக்கு அமைஞ்ச இந்த உடம்புங்கிறது சாதாரணமான சரீரம் கிடையாது. தன்னைத்தானே உணரத்தக்க சரீரம் இது. முழுக்க முழுக்க ஞானம் சார்ந்த தன்மையில உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாகியும் கூட நாம் ஏன் அந்த நிலையில நம்மளால வாழ முடியல அப்படின்னா தன்மை வேறுபடுகிறது. நம்முடைய முயற்சி வேற மாதிரி இருக்கு.
நாம எங்க இருந்து வாழணுமோ அங்க இருந்து வாழணும். நம்ம வாழ்றதெல்லாம் எங்க இருந்து வாழ்றோம்? உடம்புல இருந்து வாழ்றோம். கண்ணு காது மூக்குல இருந்து வாழ்றோம். பசிங்கிற உணர்வுல வாழ்றோம். தேகம் சார்ந்த சிந்தனைகள்ல வாழ்றோம். கோபதாபங்கள்ல வாழ்றோம். விருப்பு வெறுப்புகள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த விருப்பு வெறுப்பு, பசி, கோபதாபங்கள் இதிலையெல்லாம் இருந்து வாழும்போது நம்மால் இந்த உடல் தன்மையிலிருந்து வெளியே வந்து அறிவு சார்ந்த வாழ்க்கையை வாழ முடிவது இல்லை. விஷயம் அவ்வளவுதான். நான் அறிவு சார்ந்த வாழ்க்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு இடையூறா இருக்கிறதெல்லாம் விட்டுறணும். அதை டிக்ளேர் பண்ணாம இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் நமக்கு சறுக்கலை ஏற்படுத்தும். இந்த கிராமங்கள்ல திருவிழாலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வழுக்கு மரம் ஏறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? 4 நாள் 10 நாள் எண்ணெயில ஊற போட்டு அந்த மரத்தை ஏற சொல்லி எத்தனை பேர் ஏறி வலிக்கிட்டு அது மாதிரி தான். அப்ப அந்த தன்மைன்னு ஒன்று வேணும். புடிமானம்னு ஒன்று கிடைக்கணும். மனசுக்கு அந்த புடிமானம் வேணும், அறிவுக்கு அந்த புடிமானம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த நிலையிலிருந்து நாம அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்ப நான் உடம்பு இல்லைங்கிறத ஒத்துக்கங்க. அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு நீங்க டிராவல் ஆகலாம். ஞான சரீரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளத்தக்க தன்மை பெருகும். அதே மாதிரி மனம் நான் கிடையாது அப்படின்னு ஒத்துக்கங்க. மனம் சார்ந்த தன்மைகள்ல இருந்து விடுதலை பெற்று விடலாம், வெளியே வந்துடலாம். இப்ப மனசு என்ன பண்ணுது? அறிவு சொல்றதை கேட்க மாட்டேங்க. அறிவுக்கு நல்லா தெரியுது இதுதான் நல்லதுன்னு. ஆனா மனசு இல்லை இன்னும் கொஞ்சம் இப்படியே இருந்துடலாம். இந்த பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம் இந்த மயக்கத்திலேயே வாழ்ந்து தானும் அதுவாகவே மாறியது நம்மளுடைய மனம். நம்முடைய மனதின் தன்மை என்ன? பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம் அப்படிங்கிற இது ஒரு விதமான போதை. இந்த போதையிலேயே பன்னெடுங்காலமாக வாழ்ந்து விட்டது. அப்ப இந்த தன்மையில இருக்கிற மனசுக்கு நாம அறிவு சார்ந்த நிலையில கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும். அப்படின்னா நான் மனமும் கிடையாதுங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். கூடவே நல்ல பல விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய உடல் செல்களில் இருக்கக்கூடிய தன்மைகளை மாற்றி அமைக்கணும். நம்மளுடைய காந்த ஆற்றல்ல இருக்கக்கூடிய தன்மைகளை மாற்றி அமைக்கணும். இப்ப நம்மளுடைய வான்காந்தத்துக்கும் ஜீவகாந்தத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. வான்காந்தம் ஜீவகாந்தம் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கும் போது இந்த உடம்பை விட்டு வெளியே இருக்கிறது வான்காந்தம், இந்த தோலை தொட்டு உள்ள இருக்கிறது ஜீவகாந்தம். அவ்வளவுதான். இப்ப நம்மளை சூழ்ந்தும் இருந்து நம்மளை இயக்கிறது இந்த வான்காந்தம் தான். ஆனா இந்த வான்காந்தம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஜீவகாந்தத்தோட கலக்கும் போது அதனுடைய குவாலிட்டி மாறிடுது, தரம் மாறி விடுகிறது, தன்மை மாறி விடுகிறது. அப்புறம் அது முழுமையாக நமக்குள்ள இயங்க முடியாத அளவுக்கு அதனுடைய தன்மை குவாலிட்டி குறைஞ்சு போயிடுது. அதனாலதான் என்ன பண்ண முடியல நம்மளால. அப்படி தவம் அப்படின்னா தவம் பண்ண முடியல. தவம் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா தவம் நடக்கல. ஒன்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தவமா, அதுவாவே மாறுறது தவமா? ஒன்னு நினைக்கிறீங்க. இப்ப நாம பஞ்சபூத நவகிரக தவத்துல சூரியன், மண் அப்படின்னா மண்ணை நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு பேரு தவமா? அல்லது மண்ணாவே நாம மாறிட்டோம், அதுக்கு பேர் தவமா? இவ்வளோ காலமா தவம் பண்றோம் இல்ல, யோசிச்சிருக்கணும் இல்ல. நான் உண்மையிலேயே தவம் தான், இதுதான் தற்சோதனை. நான் உண்மையிலேயே பண்ணது தவம் தானா, அல்லது தவம் மாதிரி வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தனா? யோசிக்கணும். அப்ப இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நாம அதுவாக மாற முடியவில்லை.
அதுவா நம்மளால மாற முடியல. மண்ணோடு மண்ணாக மாற முடியல, காற்றோடு காற்றா மாற முடியல, நீரோடு நீரா மாற முடியல, நெருப்போடு நெருப்பா மாற முடியல, விண்ணோடு விண்ணா மாற முடியல அப்படின்னா ஏதோ ஒண்ணு தடுக்குது இல்லையா? அதுதான் மனசு நாங்கிற சிந்தனையோட இருக்கும்போது, இந்த உடம்பு நாங்கிற சிந்தனையோடு இருக்கும்போது நம்மளால அதுவாக முடியவில்லை. நீ இதுதானே, உண்மை, நான் இதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப இதுன்னு நீ நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது உன்னுடைய செயல் பண்புகள் தன்மை எல்லாம் இப்படியே இருக்கும்போது நீ எப்படி அப்படி மாற முடியும்? சயின்ஸ், யதார்த்தமான உண்மை. அப்ப நான் இது இல்லைங்கிறத ஒத்துக்கணும். அட் த சேம் டைம் நான் அதுதான்ங்கிறதையும் ஒத்துக்கணும். நான் அறிவு. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, அறிவாக நான் இருந்து இந்த செயலை செய்யத்தக்க செயல்தானா? கேள்வி வருதா? நான் அறிவாக இருந்து இப்படி பேசுறது சரிதானா? நான் அறிவாக இருந்து நான் இப்படி எண்ணுவது சரிதானா? நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா டோட்டலா நிறைய கரெக்ஷன் பண்ணிடலாம். இந்த பக்கத்துக்கு வராததுனாலயே நம்மளால என்ன பண்ண முடியல, இந்த கரெக்ஷன் பார்க்குற வேலையை செய்யவே முடியல. நாம பல்வேறு தன்மைகளை டெலீட் பண்ண வேண்டியது இருக்கு. தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத தகவல்களை எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத தன்மைகளை எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா அறிவாக இருந்து அறிவுதான் நான்கிறத ஒத்துக்கிட்டாதான் இதை டெலீட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்க கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அது என்ன பண்ணும், இந்த கொசுபத்தி கம்பெனிகள்லாம் முத டாட்டா இஸ்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்களா? அப்போ பாருங்க, கொசுவெல்லாம் என்னாச்சு, கொஞ்ச நாள் வராமல் இருந்தது. அப்புறம் நாளாக என்னாச்சு, அது குட் நைட் மேட்டுன்னு மாற்றினாங்க. அதை போட்டப்போ அது கொஞ்சம் வராமல் இருந்தது. அப்புறம் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, லிக்விடாக மாறிடுது. அப்போ ஏன் இது அப்படின்னா, இப்போ இந்த கொசு என்ன பண்ணுது, தன்னுடைய வாழ்வின் தன்மையை மாற்றுது. இதிலிருந்து வரக்கூடிய தன்மையை எதிர்த்து நான் வாழணும் அப்படின்னா நான் எது மாதிரி எனக்குள்ள, இதுதான் அறிவாட்சி தரம். இதை சிம்பிளா புறத்தன்மையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அகமாகிய அறிவு அது உயர்ந்து கொண்ட நிலைக்கு பேரு இதுதான். இந்த அறிவாட்சி தரத்தை உயர்த்திக்கிச்சு டாட்டா இது போட்டாலும் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, அது வரதான் செய்யும். அப்ப இந்த நிலைப்பாட்டுக்கு அது உயர்ந்ததுக்கு அதுக்குள்ள இருந்த தகவமைப்பு கோட்பாடு. அப்ப இதே கோட்பாடு நமக்குள்ளே இருக்கு இல்லையா? நாம அறிவு சார்ந்த தன்மையில வாழும்போது அது நமக்குள்ள டெவலப் ஆகும். நாம அதை விட்டுட்டு வேறு தன்மைகள்ல வாழும்போது அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு, சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு வாழ்ந்தோம். அப்ப இந்த நிலையிலிருந்து நாம மாறணும் அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் வைராக்கியம் வேணும். அதுக்காக தான் மகரிஷி நான் யார் அப்படிங்கிற தத்துவத்தை கொடுத்தாங்க. ஸோ விளக்கம் எல்லாம் தெளிவாக தான் இருக்கு, அதுல எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மிடையே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. ஏத்துக்க மறுக்கிறோம், அல்லது காலதாமதம் ஏற்படுத்தி கொள்கிறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அல்லது இந்த குழந்தைக்குட்டிலாம் இருக்கு, ஒரு சின்ன விஷயம் கூட இருக்கு, என்ன பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க, பயிற்சியெல்லாம் பண்றாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன், மன்றத்தோட முழுசா என்னை அர்ப்பணிச்சிருவேன். சரி, வெரி குட், பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சது. அடுத்து இந்த பொண்ணு கன்சீவா இருக்காங்க, குழந்தை பிறந்துருச்சு, வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன் அப்படின்னா மன்றத்துக்கு என்ன அர்ப்பணிச்சிருவேன். குழந்தையும் பிறந்தது, அவங்களும் வளர்ந்தாங்க. கடைசியில் பார்த்தா என்ன ஆகுது, சூழ்நிலை மாறுது.
சூழ்நிலை மாறுது, இவங்க இங்கேயே இருக்கிற மாதிரியும் மாப்பிள்ளையோடைய பொண்ணோட ஜாப் எல்லாம் மாறி போச்சு. இப்போ அந்த பேத்தியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இவங்களை சார்ந்ததாக மாறி போச்சு. அப்போ எடுக்க வேண்டிய முடிவை நாம் எடுக்க தவறும் போது வாழ்வியல் சூழ்நிலைகள் அது இது மாதிரி தான் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ எது எப்படி இருந்தாலும் சரி, நான் என்னுடைய கடமையிலிருந்து தவற மாட்டேன் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு செய்வேன், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்படியே தான் போகும். இப்போ நாம் முடிவெடுக்கணும். அறிவு தான் நாங்கிறத நான் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அதற்கு பொருத்தமான தன்மைகள் நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது உடல் சார்ந்த தன்மைகளில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருப்போம், மனம் சார்ந்த தன்மைகளில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருப்போம், உயிர் சார்ந்த தன்மைகளில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருப்போம். ஏன் இது மூணு நாம் இல்லைங்கிறத மகிழ்ச்சி ஒத்துக்க சொல்கிறாங்க? உடல் சார்ந்த தன்மை அப்படிங்கிறது ஒரு எல்லையோடு இயங்கக்கூடியது. இந்த உடம்பை தாண்டி இந்த உடல் இயக்கங்கிறது இல்லை. சரி, மனம் சார்ந்த தன்மை அதுக்கு எல்லை இருக்கான்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு எல்லையோடு இருக்கும். ஏன்னா அது புலன்களுக்கு கட்டுப்பட்டு புலன் சார்ந்த தன்மைகளில் ஒரு மனதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்கு தாண்டி என்ன பண்ண முடியாது. மனம்தான் நாம்ங்கிறத டிக்ளேர் பண்ணாமல் வாழ்ந்தோன்னா அதுவும் எல்லையோடு தான் இருக்கும். சரி, உயிர் என்ன பண்ணுச்சு? உயிர் நல்லது தானே. உயிரும் ஏன் நான் இல்லைங்கிறத மகிழ்ச்சி ஒத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா விஷயம் இருக்கு. இப்போ உயிருக்கு 2 வேலைகள் இருக்கு. என்ன? இந்த உடலை இயக்குவது உயிரினுடைய முதல் வேலை. இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிறதே உயிர் தான். உயிர் இல்லை அப்படின்னா அந்த உடல் இயக்கங்கிறது கிடையாது. அந்த இயக்கத்துக்கு ஏதேனும் தடை ஏற்பட்டால் அந்த தடையை சரி செய்வது உயிரினுடைய 2வது வேலை. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இதில் ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அந்த தடையை சரி பண்ணுறதெல்லாம் நம்முடைய உயிர் தான். அப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டே இருந்ததுன்னா உயிர் இந்த உடம்பை இயக்கிட்டே இருக்கும். ஆனால் இது இல்லாமல் 3வது ஒரு வேலை இருக்கு. என்ன? இந்த உயிர் எங்கேருந்து வந்துச்சோ மறுபடியும் அங்கேயே போய் சேரணும். சுத்த வெளியிலேருந்து ட்ராவல் ஆகி வந்த இந்த உயிர் மறுபடியும் சுத்த வெளியோடு போய் சேரணும். ஆனால் இதற்கு ஒரு வாய்ப்பு நாம் கொடுக்குறோமா அப்படின்னு நம்மளுடைய வாழ்வியல்ல பாருங்க. மனவளக்கலை பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது அமையுது. ஆனால் அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. அப்போ இங்கே கூட நாம் இந்த உடல் சார்ந்த தன்மைகளில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பகல்ல எல்லாம் கொஞ்சம் முறை மாறி உடம்பை பயன்படுத்துகிறோம், மனசை பயன்படுத்துகிறோம், கொலாப்ஸ் ஆகுது. இந்த பாடியினுடைய ஸ்ட்ரெச்சர், அணு அடுக்கினுடைய தன்மை கொலை. அப்போ ராத்திரியில் என்ன பண்ணுறான் இறைவன்? தூக்கங்கிற விஷயத்தை கொடுத்துட்டு நம்ம உயிருங்கிறது ஒர்க் பண்ணுது. இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுது. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிடும். அப்போ டெய்லி இதே ஒர்க்கு போயிட்டே இருக்கு. அப்போ உயிரும் என்ன பண்ணுது? இந்த உடம்புக்குள்ளர சிக்கிக்கிட்டு இருக்கு. இந்த உடல் சார்ந்த நிலையிலேயே இயங்குது. அப்போ உயிரையும் நீங்கன்னு ஒத்துக்காதீங்க. அதை தாண்டி அறிவுதான் நீங்கள், அறிவுதான் நான் அப்படின்னு யோசித்தா மட்டும்தான் அகன்று பறந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச தோற்றம் அனைத்திலும் இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். இதுக்கு தான் மகரிஷி எதுக்கு நீங்கள் அறிவுன்னு ஒத்துக்குங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரத்தை நாம் அனுபவமாக பெற வேண்டும். இந்த நிலையில நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் இந்த தன்மை நமக்குள்ள டெவலப் ஆகும், இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்குள்ள உருவாகும். அதுக்காக தான் அறிவுதான் நான் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நாம் 4ஆக பிரிச்சுக்கலாம். உடல் வாழ்க்கை, மன வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை, அறிவு வாழ்க்கை. இப்போ இந்த 4 வாழ்க்கையில் எதில் நான் வாழணும்? உடல் சார்ந்த தன்மைகளில் நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியுமா? உடம்பு என்ன பண்ணும்? பசி, வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு, இனப்பெருக்கம், இது சார்ந்த தன்மைகள்லேயே இயங்கக்கூடியது தான் உடம்பு.
பசி இந்த தன்மையிலேயே இருக்கும். நாம் இந்த உடல் சார்ந்த தன்மை இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, இந்த உணவை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல. அளவு முறை மீறிய உணவு, அளவு முறை மீறிய உழைப்பு, அளவு முறை மீறிய ஓய்வு. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு ஒரு நாள் ஓய்வு தேவைப்படுகிறது. இப்போ நமக்கு இந்த ஓய்வுங்கிற ஒரு சிந்தனையும் ஒரு மனம் சார்ந்த நிலையில் நமக்கு ஒரு உணர்வும் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, நான் ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய உழைப்பு எனக்கு பாரமாக இருக்கிறது, உழைப்பு எனக்கு திணிக்கப்படுது, நிர்வாக ரீதியாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக எனக்கு என்னுடைய உழைப்புங்கிறது திணிக்கப்படுகிறது. நான் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிங்கிற தன்மை இருக்கும்போது நான் என்னுடைய தொழிலை விருப்பத்தோடு செய்யாமல் என்ன பண்ணுறேன், கடனுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.